போலீஸ் அதிகாரி ஆகிறது தான் அவளோட ஒரே லட்சியம். அவளுக்கு இந்த மாப்பிளையும் வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க யாரும் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த கல்யாணத்தினால எவ்வளவு கஷ்டத்தையும் பிரச்சனையும் நீ சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் சமாளிக்கிற தெம்பா உனக்கு கொடுக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. அவங்க நல்லபடியாக குணமாய் திரும்பி வரணும். மயிலு சமாதானமாய் என் கூட சந்தோஷமா வாழ்றத அவங்க பார்க்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம ஆபரேஷன் முடிஞ்சு என் அம்மாவை என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு. உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து உன்னை ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆக்கி பார்க்கணுங்கிறது என் ஆசை, கனவு எல்லாமே. உன் கனவை நீயே அழிச்சிட்டல. இப்ப வரைக்கும் என் வைராகியத்துல ஜெயிக்கிற நாளுக்காக தான் உசுரை புடிச்சுட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாரை நம்பி நான் இவ்வளவு பெரிய கனவு கண்டனோ அவளே அதை அழிச்சதுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. என் வாழ்க்கையில எதுக்கு சாமி இந்த நாடகம்? என் சூழ்நிலை புரிஞ்சும் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? என் அம்மாவோட கனவை நிறைவேற்றதுக்கு முன்னால இதையே நடத்தி வச்ச. உன் முன்னால இந்த கல்யாணம் நடந்துட்டா நான் இந்த கல்யாணத்தை ஏத்துப்பேன் நினைச்சியா? இது உன் முடிவா இருந்தாலும் சரி, என் கனவு நிறைவேறாம இதை என்னால ஏத்துக்க முடியாது. கல்யாணங்கிறது என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம். அதுல என் விருப்பமும் என் முடிவும் தான் முக்கியம். ஏன் சம்மதம் இல்லாம என்ன மீறி என் கழுத்துல ஏறின தாலிய நான் ஏன் சுமக்கணும்? ஒரு தாலியை கட்டி 3 முடிச்சு போட்டுட்டா நான் அவருக்கு சொந்தமாயிடுவேனா? என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுமா? மயிலுங்கிற பேர் இல்லாம போய் அவர் பொண்டாட்டிங்கிற அடையாளம் வந்துருமா? விருப்பப்பட்டு தாலி கட்டிக்கிட்டா கூட என் அடையாளத்தை தொலைக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. இது அவர் என்ன ஏமாத்தி பலவந்தமா கட்ட தாலி. இந்த சாதாரண மஞ்சள் கயிறு நான் யாருங்கிறத மாத்தோம்னா அதை எப்படி நான் ஏத்துப்பேன்? என் அம்மா ஆசைப்படுற மாதிரி தங்க மயில் ஐபிஎஸ்ங்கிற பேர் தான் முதல்ல எனக்கு வேணும். எல்லாரோட பொண்டாட்டிங்கிற அடையாளம் இப்ப எனக்கு வேண்டாம். அதுக்கு காரணமா இருக்கிற இந்த தாலியும் எனக்கு வேண்டாம். நான் விரும்பாத விஷயத்தை தூக்கி சுமக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உன்னை சாட்சியா வச்சுதான் இது என் கழுத்துல ஏறிச்சு. முன்னாலேயே இதை கழட்டி நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். வேண்டாத பாரத்தை நான் சுமக்க மாட்டேன்.
வாடிக்கிட்டு இருந்தேன் போட்டு போயிட்டாளே. மச்சான் ஏம்மா என்னை விட்டுட்டு போன மச்சான். மச்சான் என் அம்மா ஆபரேஷன் முடிச்சிட்டு என்கிட்ட வரேன்னு சொன்னாங்கடா. நானும் மயிலும் என் பசங்கெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொன்ன மச்சான். அதுக்குள்ள என்னம்மா அவசரம்? ஏம்மா என்னை விட்டு போன? இல்ல எங்க அம்மா எனக்கு வேணும். அம்மா அம்மா வர மாட்டாங்கடா. பவானி இருக்கிற நம்பிக்கையில நடமாடிக்கிட்டு இருந்தேன் போட்டு போயிட்டாள. அண்ணி என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி செஞ்ச? எனக்கு அம்மா அப்பா சொந்தம்னு யாருமே இல்லடா. நீ தானே எல்லாமே நினைச்சு காதலிச்ச. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தானே இவ்வளவு தூரம் வந்த. இவங்களோட சேர்ந்து நீயும் என் வாழ்க்கையை சீரழிக்க பாக்குறியடா. இதுக்குதான் என்ன உருகி உருகி காதலிச்சியா? ஆமாண்டி, காதலிக்கிற மாதிரி நடிச்சு பொண்ணுங்களை தூக்கிட்டு வர்றதுதான் எங்களுடைய அசைன்மெண்ட். எங்க தேவை முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு பொண்ணும் எங்களுக்கு ஒரு பீஸ் தான். எந்த பீஸ் வேணும்னு பார்த்து கேக்குறாங்களோ அத நல்ல ரேட்டுக்கு வித்து காசாக்குறது தான் எங்க பிசினஸ். அட பாவிகளா, பொருளை விக்கிற மாதிரி பொண்ணுங்களை விக்கிறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீங்க எல்லாம் அடிபட்டு தாண்டா சாக போறீங்க. டேய் பாலா, வேணாண்டா, என்ன விட்டுற சொல்லுடா. நான் எங்கேயாவது போயிடுறேன். உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என்னை எங்கேயும் அனுப்பிடாதீங்கடா. டேய் பாலா. இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தனை விடக்கூடாது. எல்லாரையும் ஆயுசு முழுக்க ஜெயில தள்ளணும். அவனுங்க லைஃபைய காலி பண்ணணும். சார், என்ன பண்றது? எனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இஃப் ஐ எம் நாட் ராங், இதே மாதிரி ஒரு ஆடியோ 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சுல நமக்கு. ஆமா சார். அந்த பொண்ணு ஈரோடு லிமிட்ல வந்ததுனால அதை நாங்க ஃபாலோ பண்ணல. இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஆடியோ வந்திருக்கு. அப்படின்னா அந்த கிரைம் இப்பவும் கண்டினியூ ஆகுதுன்னு தான் தோணுது. யூ ஆர் ரைட் சக்திவேல். ஆனா இந்த தடவை நாம விட்டுறவே கூடாது. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு அந்த கேங்கை வளைச்சு பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் சில டீடைல்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே குழு இந்த ஆடியோ மட்டும்தான். இந்த தப்பு எங்க நடக்குதோ அங்கதான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த நம்பர்ல இதை அனுப்பியிருக்காங்க, அந்த நம்பருக்கு சொந்தக்காரங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நம்ம டெக்னிக்கல் டீம் கிட்ட சொல்லி அதை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். அந்த ஊர்லயும் அதை சுத்தி இருக்கிற ஊர்லயும் 18 இருந்து 25 வயசுக்குள்ள எத்தனை பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கன்றத டேட்டாவா கலெக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க போன் நம்பர்லாம் வச்சு காணாம போறதுக்கு முன்னால கடைசியா எங்க ஆக்டிவா இருந்துச்சுன்னு விசாரிங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாலே அந்த கிரிமினல் கேங் எங்க வச்சு இப்படி ஒரு கிரைம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் நம்ம டீம் அங்க அனுப்பி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கூடிய சீக்கிரம் கலெக்ட் பண்ணிடுறேன் சார். ஓகே, ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஐ நீட் த டீடைல்ஸ் as early as possible. அப்பதான் உடனே டீம் அனுப்பி அவங்கள நம்ம பிடிக்க முடியும். இன்னும் ஒரு பொண்ணு கூட அந்த கேங்கால அஃபெக்ட் ஆகக்கூடாது. என்னோட கவலையே அதுதான் சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே டீடைல்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் சார். ஓகே. எஸ் சார். சக்திவேல் சார், இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கலாம்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குருமூர்த்தி டேலண்டான ஆள் தான், ஆனா நீங்க ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அவர் கீழே தான் ஒரு ஆக்டிவ் டீம் இருக்கு. செயின் ஸ்நாச்சிங் கேஸ்லயும் ட்ரக் கேஸ்லயும் அவர் டீம் தான் பிரில்லியண்டா ஒர்க் பண்ணி கிரிமினல்ஸை பிடிச்சிருக்கு. அந்த நம்பிக்கையில தான் இதையும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க முடிவு கரெக்ட் தான் சார். நான் வரேன் சார். அண்ணா, அம்மா, கொஞ்சம் பாட்டு நிறுத்துறீங்களா? ஏமா பாட்டு நல்லதானமா இருக்கு. கொஞ்சம் தலை வலிக்குதுண்ணே, ப்ளீஸ் நிறுத்துங்க. சரிம்மா. சாமி, வாழ்க்கை முழுக்க நான் சோதனையை மட்டுமே அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கியா? நான் பொறுத்தப்ப அப்பாவை என்ன கொல்ல சொல்ற அளவுக்கு அவருக்கு என் மேல வெறுப்ப வர வச்ச. அப்பா இவர் தானே தெரிஞ்சும் அதை சொல்ல முடியாத சூழ்நிலையை கொடுத்த. இப்ப அம்மாக்கு தெரியாமே என் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன். அப்பா கிட்ட நடிக்கிறது போதாதுன்னு இனிமே நான் அம்மா கிட்டயும் நடிக்கணுமா? இப்படி ஒரு வேதனையை எனக்கு ஏன் கொடுத்த சாமி? இந்த தாலியை தூக்கி எரிஞ்சிட்டா இந்த வேதனையில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடும். ஆனா என்னால அப்படி செய்ய முடியல. உள்ள கல்யாணத்தை பார்த்துட்டோங்கிற மனநிறைவோட அந்த மூட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அது பொய்யாக்க எனக்கு மனசு வரல சாமி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அம்மாவை நான் பார்க்க போறேன். கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது குற்றவாளி அவங்க முன்னால நிக்க போறேன். என்னால அவங்க முன்னால எப்படி நிக்க முடியும்? என்ன மீறி எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற உண்மைய அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? அது சொன்னா அவங்க தாங்குவாங்களா? இல்ல, அம்மாக்கு ஏற்கனவே பிபி அதிகமா இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மாவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஆயிடும். தப்புனாலும் எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை நான் மறைச்சுதான் ஆகணும். ஆனா இந்த கழுத்துல இருக்க தாலியை எப்படி மறைப்பேன்? நான் ஐபிஎஸ் ஆகிற வரைக்குமாவது யார் கடலையும் படாம இதை காப்பாற்றணும். அது சாத்தியம் தானா? எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும்.
சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையபிகே கௌரி நாராயணி நமஸ்தே. कर्पूरार्ति எடுத்துக்கணுமா? சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः தீர்க்கசுமங்கலீபவ சர்வாபிஷசித்திரஸ்து சகலைஸ்வர்யபிவிருத்திரஸ்து. ஓம் சக்தி பராசக்தி. 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 மயிலு, இந்தாங்கண்ணா. மயிலு, நானும் அம்மாவும் நின்னுட்டு இருக்கோம். எங்களை கவனிக்காம எங்க போயிட்டு இருக்க? அக்கா வேற ஏதோ யோசனையில இருந்தேக்கா. தூக்க கலக்க வேற, அத கவனிக்கல. அதெல்லாம் விடுமா. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு இன்னும் உன்னை காணமேனு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன். இன்னைக்குதான் கல்யாணம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்னம்மா சொல்ற? அம்மனுக்கு இன்னைக்கு கோயில்ல திருக்கல்யாணம். கல்யாணத்தை முடிச்சிட்டு அம்மனை தெரு தெருவா ஊர்வலம் கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் நம்ம வீட்டை தாண்டி போறாங்க. நீ கூட பாத்தியே. அம்மன் திருக்கல்யாணத்தை பாக்குறது அவ்வளோ விசேஷம்டி. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு உடனே வரன் கூடி வந்துடும். கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். எல்லாராலையும் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியாதுல்ல. அதான் கல்யாண கோலத்துல இருக்கிற அம்மனை இப்படி ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நீயும் சாமியை பார்த்திருக்கலாம். பரவாயில்ல, இந்தா பிரசாதத்தையாவது வச்சுக்கோ. அம்மா, நான் இன்னும் குளிக்கல. நீ எப்படியும் தூங்கி எந்திரிச்சுதானே குளிக்க போற. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உன் நெத்தில இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் உன்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கே. எனக்கு நரக வேதனையா இருக்குமா? அந்த குற்ற உணர்ச்சியே என் மனசை போட்டு ஆறுக்குதுமா. இந்த ஒருத்தலோட நான் எப்படிமா உன் கூட இந்த வீட்டுல இருக்க போறேன்? இந்த ஒரு வருஷத்தை நான் எப்படி கடந்து வர போறேனே எனக்கு எப்படின்னு தெரியலமா.